டைட்டில் இதுதான். 10 பிஸ்னஸ் சொல்லித்தர போகிறேன். 10 பிஸ்னஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வெறும் 100 ரூபாய், அதிகபட்சம் 1000 ரூபாய். 100 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு மாதத்தில் தாராளமாக 50,000 ரூபாயிலேருந்து 60,000 ரூபாய் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு டாப்பிக்கே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்ச விஷயங்களை கமெண்ட்டில் எழுதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ 10 டாப் 10 பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கலாமா? எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு? வெறும் 100 ரூபாய் தான். அதிகபட்சம் 1000 ரூபாய் தான். எத்தனை பேர் வேலை செய்ய போகிறாங்க? நீங்களே தான் முதலாளி, நீங்களே தான் தொழிலாளி. உங்களோட லாபம் எல்லாம் உங்களுக்கு தான். பிஸ்னஸ்குள்ளே போக போகிறோம். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ், நீங்கள் கிராமத்தில் இருந்தாலும் சரி, நகரத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் உங்களுக்கு இலவசமாக எதுவுமே கிடைக்காது. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கை இலை பொடியிலேருந்து என்னெல்லாம் பிஸ்னஸ் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். ஒரு கட்டு கீரை 10 ரூபாய்க்கும் கிடைக்கும், 20 ரூபாய்க்கும் கிடைக்கும், சைஸை பொறுத்து. ஸோ வெறும் ஒரு 5 கட்டு 10 கட்டு 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் முருங்கை இலை பொடி தயாரிக்கலாம். அந்த முருங்கை இலை பொடி தயாரிக்கிறதுக்கு பெரிய விஷயம் இல்லை. முருங்கையை வாங்க போகிறீங்க, கீரைகளை உதுக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் அதில் பவுடர்ஸ் பண்ண போகிறீங்க. முருங்கை இட்லி பொடி ரெடி, முருங்கை சாத பொடி ரெடி. முருங்கையில் என்ன விஷயம்லாம் நீங்கள் பண்ணலான்னா, சூப் மிக்ஸ் பண்ணலாம், இட்லி பொடி பண்ணலாம், எள்ளு பொடி பண்ணலாம், ஹெல்த் மிக்ஸ் பண்ணலாம், இல்லை வெறும் பிளெயினாகவே முருங்கை இட்லி பொடி பண்ணலாம். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்ஸு 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு மாதத்துக்கு சாதாரணமாக நீங்கள் என்ன பண்ண முடியும்? 60,000 ரூபாய் ஈட்ட முடியும். அது என்ன பிஸ்னஸ் கால்குலேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. முருங்கை ஒரு சூப்பர் ஃப்ரூட்ஸ். இந்த முருங்கைக்கீரையினுடைய அற்புதங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா ஆன்லைன் கிளாஸில் வரலாம். நியூட்ரிஷன் வேல்யூஸ்லேருந்து எல்லா தகவலும் சொல்லிடுவோம். அதே நேரத்தில் முருங்கையை பற்றின வரலாறுகள், முருங்கை எப்படி கடவுளோட கூட கனெக்டாக இருக்குது அப்படிங்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே இந்த கிளாஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முருங்கையை நட்டான் வெறுங்கையோடு போனான்னு ஒரு பெரிய பழமொழி இருக்குது. நம்ம வீட்டில் முருங்கை மரம் வச்சு நட்டு வளர்த்தோன்னா போதும். முருங்கைக்கீரை நாம் சாப்பிடுவோம். அப்படி என்றால் நம்மளால் கை ஊன்றி தடி ஊன்றி நடந்து போகணும்னு அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு முருங்கைக்கீரை ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த முருங்கையை வச்சுட்டு நாம் எப்படி 20 வகையான வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறது. அது அழகு சாதன பொருளாகவும் இருக்கலாம், ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயமா இருக்கலாம், உடல் எடையை குறைக்கிறதா இருக்கலாம், உடலில் ஊட்டச்சத்துக்களே இல்லைன்ற பிரச்சனையாக இருக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு இந்த முருங்கைக்கீரை தான். அப்போ இந்த முருங்கைக்கீரையை எப்படி ப்ராசஸ் பண்ணி விற்பனை பண்ணுறது, அதுதான்